வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மாநிலங்களவை தேர்தலில் திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. வரும் ஜூலை மாதத்துடன் தமிழகத்தை சார்ந்த 6 மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து தற்போதைய எம்எல்ஏக்களின் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 4 எம்பி பதவி கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிரிந்து சென்றுள்ளதால் ஒரு எம்பிக்கு மட்டுமே எம்எல்ஏக்கள் உள்ளனர். 2வது எம்பி வேண்டும் என்றால் இன்னும் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலை அதிமுக ஆழ்ந்த யோசனையில் இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு அதாவது தங்களுக்கு ஒரு எம்பி பதவி வேண்டும் என தேமுதிக தரப்பிலிருந்து பிரேமலதா அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களில் ஆதரவை நான் வாங்கிக் கொள்கிறேன் என பிரேமலதா கூறியும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு உடன்படவில்லை. இந்த நிலையில்தான் ஆட்டத்தில் அன்புமணி திடீரென புகுந்துள்ளார். தங்களிடம் 6 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்களையும் சேர்த்தால் ஒரு எம்பி பதவி கிடைக்கும் என்றும் தங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் பதவிக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இணைவோம் என்று பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவும் பாஜக தேமுதிக ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல் அன்புமணியை எம்பி ஆக்கிவிட்டால் 2026 தேர்தலிலும் அந்த கட்சி உதவும் என்கின்ற கணக்கில் அவர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே அதிமுக சார்பில் 2வது எம்பியாக அன்புமணி தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பிரேமலதா கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் உள்ள ஒரு எம்பி பதவி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் விஜயபாஸ்கர் இடையே கடும் போட்டி நிலவுவதாகவும் இதில் ஜெயக்குமாருக்கு பதவி கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் பெரும் சலசலப்பும் பரபரப்பும் நிலவி வருகிறது. இந்த ஒரு தகவல் பெரும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.